என்ன நான் இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க? போங்க, லட்டை ரெடி பண்ணுங்க போங்க. சரி. அவர் உங்ககிட்ட டிஸ்கவுண்ட் தான் கேட்டாரு. ஆனா நீங்க 250 லட்டு ஃப்ரீயாவே கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. எதுவும் சொந்த பந்தம் இல்லாத குழந்தைகள் நம்மளால ஆனது தானே செய்கிறோம். நானும் கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க மாதிரி தான். அம்மா அப்பா இருந்தோம், உறவு சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தோம். நீங்க ஒருத்தர் இல்லைன்னா நான் அனாதை தான். வணக்கம் அண்ணா. வாடா. ஏதோ கண்ணு கலங்கிருக்க மாதிரி இருக்கு. இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ருக்கு தான் ஒரு அனாதன்னு சொன்னதுக்கப்புறமும் நீ கண் கலங்கலைன்னா மனுஷனே இல்லைடா. நானும் ருக்கு வந்ததுலேருந்து பார்த்தாண்டா இருக்கேன். அவளுக்காக உன் பாட்டி அம்மா கிட்ட சண்டை போட்டிருந்தாலும் இப்போ வந்து மன்னிப்பு கிட்ட போறவர். அதாண்டா அவகிட்ட இருக்கிற நல்ல மனசு. இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு நிச்சயம் கிடைக்க மாட்டாடா. அவளை ஏற்றுக்கோ. சும்மா இருக்க மாட்டியாடா? நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். உங்கள் அம்மா சத்தியம் அவங்க சொன்ன வார்த்தை தானே? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒருத்தர் ஆர்டர் பண்ணதை இன்னொருத்தர் கொடுத்து அனுப்புறியே, ஆர்டர் பண்ண வந்து கேட்டால் என்ன சொல்வேன்? ஏதாவது பேசி சமாளிக்கணும். சமாளிப்பல்ல? யாருக்காக கொடுத்தேன், எதுக்கு கொடுத்தேன்னு சொல்லி புரிய வச்சு சமாளிக்கணும்டா. ஏண்டா சாதாரண 500 லட்டு பிரச்சனை சமாளிப்ப, நீ கொடுத்ததுக்கான காரணம் சொல்லி புரிய வைப்ப. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒரு நாள் புரிய வைக்க முடியாதா? கண்ணா, ஆர்டர் கொடுத்தவரும் உனக்கு சொந்தம் இல்லை. இப்போ வந்து வாங்கிட்டு போறாரே அந்த ஆசிரமத்துக்காரரும் உனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் அந்த ஆசிரமத்து குழந்தைகளுக்காக யாரையோ ஒருத்தரை காம்ப்ரமைஸ் பண்ண போற நீ உன் சொந்த அத்தை பொண்ணுக்காக உங்கள் அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதா? உன்னால் நிச்சயம் முடியும்டா. ஏன்னா ருக்குவை பற்றின ஆசை உன் மனசில் இருக்கு. அதை வெளியே சொல்லத்தான் நீ தயங்குற. முயற்சி எடு, நிச்சயமா நீ ஜெயிப்ப. பாவண்டா ருக்கு, எல்லாருமே இருந்தும் தான் ஒரு அனாதன்னு சொல்லிட்டு போறா. யாருக்காகவோ கருணை காட்டுற நீ உனக்காக அவளோட ருக்கு என்ன கருணை காட்டக்கூடாது? அம்மா கிட்ட பேசு, யோசி. இனி யோசிக்கிறதுக்கு உண்மை இல்லை. அம்மா கிட்ட பேசு. வரட்டா? என்ன கோத, காலுக்கு என்னாச்சு? தைலம் தடவிட்டு இருக்க? கால் வலிக்குதுங்க, அதான். என்ன தைலம்? தெரியலங்க. இந்த நாட்டு மருந்து போட்டா 1/2 மணி நேரத்துல சரியாயிடும்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரம் எதுக்கு? 1/2 நிமிஷத்துல சரி பண்றதுக்கு என்கிட்ட மருந்து இருக்கு. ஐயோ, என்னங்க இது? ஏன் காலை நீங்க அமுக்கி விட்டுட்டு இருக்கீங்க? வேண்டாம். ஏன் பொண்டாட்டி காலை நான் அமுக்க கூடாதா? தப்புங்க. பொண்டாட்டி காலெல்லாம் புருஷன் தொடக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு பொண்ணு காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறதுல இருந்து காஃபி கொடுத்து டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணி மத்தியானம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி ராத்திரி படுத்து தூங்க போற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே 10 மைல் நடக்கிறாளாம். எனக்காக தினமும் 10 மைல் தூரம் நடக்கிற உன் காலை பிடிச்சி விட்டா நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கிட்டு வலியெல்லாம் பறந்து போதா இல்லையான்னு பாரு. ஏய், ஏன் சிரிக்கிற? இல்லங்க, இந்த மாதிரி கர்ப்பமா இருக்கிற நேரத்துல புருஷன் அளவுக்கு அதிகமா பாசம் காட்டி கவனிக்கிறதுனாலதான் பிரசவ வேதனையை கூட பெருசா எடுத்துக்காம இதே அன்பும் கவனிப்பும் கிடைக்கணும்னு தான் எத்தனை குழந்தை பெத்துக்கிறதுக்கும் தயங்குறது இல்ல. எனக்கு கூட நிறைய குழந்தைங்களை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஆனா நீங்க தான் ஒன்னே ஒன்று போதும்னு சொல்லிட்டீங்க. நான் குழந்தைய தத்து எடுத்து வளர்க்கணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. எனக்கு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். குழந்தைய சுமக்கிறது ஒரு கஷ்டமா? அது ஒரு சுகமான சுமைங்க. என் பொண்டாட்டிக்கு எந்த சுமையும் வேண்டாம், இந்த ஒன்றை தவிர. இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணுங்க. ஆனா அப்பாவை நினைச்சதா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவோட கோவம்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுவும் நீ விட்டு கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும்.
என்ன விட்டு கொடுக்கணும் இல்ல என்ன விட்டு கொடுக்கணும் கேக்குறேன். அவர் மட்டும் விட்டு கொடுக்காம பூஜைக்கு வரத அவாய்ட் பண்ணார்ல, அவரும் விட்டு கொடுத்து எங்க ஆத்துக்கு வந்திருக்க வேண்டியதுதானே? தப்பெல்லாம் அவர் பண்ணிட்டு கோச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவருக்கு அவ்வளவு இருக்கும்போது தப்பே பண்ணாதனா கோவப்படுறது தப்பா? சரி சரி, சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தாத. உன் உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீ டென்ஷன் ஆகிறது ரொம்ப தப்பு. அ, இல்ல, நீ கன்சீவ் ஆயிருக்க, நம்ம பையன் உள்ள இருக்கான். இப்போ நீ அப்பா மேல கோவப்பட்டா அது மனசுல அப்படியே பதிஞ்சிரும். அப்புறம் அவன் பிறந்ததும் தாத்தா கிட்ட சண்டைக்கு போயிடுவான்ல. போகட்டும். என்ன இருந்தாலும் நீங்க உங்க அப்பாக்கு தானே சப்போர்ட் பண்றீங்க. எனக்கு சப்போர்ட்டா என் பையன் வரட்டும். சின்ன பிரச்சனை, நம்ம புள்ள வரைக்கும் போகணுமா? வேண்டாம், விட்டுறேன் ப்ளீஸ். உன் காலை பிடிச்சி கேட்குறேன். குமார் சார். உன் பையன் காது குத்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சா? நடந்தது சார். பேஷண்ட்ஸுக்கெல்லாம் மருந்து மாத்திரைலாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். ம் லாக் பண்ணு. ஏன் கதவு திறந்துருக்கு? ஆ கண்ணப்பா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஏன் இன்னும் தூங்கல? தூங்குறேன். ஆ, போர்வை விலகி இருக்கு பாரு. சரண்யா பேசுறேன். ஆ, சரண்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். அங்க எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எங்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. செமினார்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு டாக்டர். குட். கதவு முடு. அப்புறம் எனக்காக எல்லா ரெஃபரன்ஸும் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அது வா, உங்களுக்கும் யூஸ்ஃபுல் தானே? உட்காருங்க. என்னமோ அவசரமா வர சொன்ன. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். மாமா மாமி இல்ல? கோயிலுக்கு போயிருக்காங்க. வர அரை மணி நேரம் ஆகும். என்ன விஷயம்? அமர் ஃபோன் பண்ணாரு. 10 டேஸ்ல இந்தியாவுக்கு, அதுவும் சென்னைக்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வராராம். வந்ததும் எங்க மேரேஜ். என்ன திடீர்னு? என்னைக்கு இருந்தாலும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க தானே போறோம். இல்ல அது சரி, என்ன திடீர்னு மேரேஜ்னு சொன்னா எப்படி? நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்லும்போது என்னால மீற முடியுமா? ஒவ்வொரு நாளும் எனக்கு பயத்தோடயே விடியுது. அதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? அதான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? இப்படி அவசரப்பட்டா எப்படி? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தை ஷாக் ஆயிடுவாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நோகடிக்கிறத விட திடீர்னு இந்த விஷயத்த போட்டு உடைக்கிறதா பெட்டர். என்னால முடியல கண்ணன். எங்க அம்மா விட அத்தை என் மேல பாசமா இருக்காங்க. அவங்க என்ன வெறுக்கணுங்கிறதுக்காக தினம் தினம் அவங்களை இன்சல்ட் பண்றது எனக்கே கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதோட ருக்கு விஷயத்துலயும் உடனடியா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். கல்யாண மாலை நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்களே, ருக்கு பேசினத. இதுக்கு மேலேயும் அவ அப்பா கிட்ட அவளால போராட முடியாது. அவ என்ன முடிவு எடுப்பான்னு உங்களுக்கே தெரியும். 2 பிரச்சனைக்கும் ஒரே முடிவு, என் கல்யாணம் தான். என்ன அத்தை ஒரு 10-15 நாள் என் மேல கோவமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா மனசு மாறிடுவாங்க. ஆனா ருக்கு என்னை விட, ஏன் உங்களை விட அவ ரொம்ப நல்லவ. திடீர்னு ஒரு நாள் என் ஜாதகத்தை அம்மா அப்பா ஒரு ஜோசர் கிட்ட எடுத்துட்டு போனப்ப அந்த ஜோசரை பொய் சொல்ல வச்சு நம்மள காப்பாத்தினவ. ஏன் தெரியுமா? நீங்க சொன்ன பொய் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. உங்க வார்த்தைக்கே மதிப்பு கொடுக்கறவ கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொடுப்பா. கண்ணன், நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல
உங்களுக்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது ருக்கு மனசுல ஆழமா இருக்கிற மாதிரி உங்க மனசுலயும் நிச்சயமா இருக்கும். ஆனா உங்க அம்மாவுக்காக நீங்க இல்லாத மாதிரி நடிக்கிறீங்க. எங்க அம்மாவை கஷ்டப்படுத்தி என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாது ராதிகா. ருக்கு எனக்காக விஷம் சாப்பிட்ட விஷயத்த பாட்டி அம்மா கிட்ட சொல்லும்போது கூட அம்மாவுக்கு ருக்கு மேல கோவம் தான் வந்ததே தவிர பரிதாபம் வரவே இல்லை. அந்த கோவத்தை மாத்த முயற்சி பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் நான் அவங்க மாட்டு பொண்ணா வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த கோவம் கண்டிப்பா என் மேல வரும். அப்ப நிச்சயம் ருக்குவோட செயல் அவங்க மனச மாத்தும். ருக்கு மேல கண்டிப்பா பாசம் வரும். அது நான் இப்பவே அத்தை கிட்ட ருக்குவோட விஷயத்த சொல்லி பெர்மிஷன் வாங்குங்கன்னு சொல்லல. ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் நொறுங்கி போன அத்தை நார்மல் ஸ்டேஜுக்கு வரும்போது மெதுவா சொல்லுங்க. நிச்சயம் அத்தை ருக்குவை ஏத்துப்பாங்க. ஆனா அது வரைக்கும் ருக்கு எந்த தப்பான முடிவும் எடுக்காம இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை, நம்பிக்கை கொடுக்கற மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன்னு ஒரே ஒரு உத்தரவாதம் நீங்க கொடுத்தா போதும். ருக்கு உங்களுக்காக ஆயுசு முழுக்க காத்துட்டு இருப்பா. நல்லா யோசிங்க கண்ணன். ருக்கு எந்த விதத்திலயும் குறைஞ்சவில்ல. அழகுல, குணத்துல, அன்புல என்னை விட 100% உயர்ந்தவ. ப்ளீஸ் கண்ணன். அதை என்கிட்ட சொல்லாதீங்கோ. எத்தனையோ தடவை என் மனசை புண்படுத்திருக்கா. அவ்வளோ ஏன் நான் வந்து ஆட்டோல கூட ஏற மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க மாதிரி தான். அம்மா அப்பா இருந்தோம், உறவு, சொந்தக்காரங்க எல்லாரும் இருந்தோம். நீங்க ஒருத்தர் இல்லைன்னா நான் அனாதைதான். அவ என்னைக்குமே தனக்காக வாழ்ந்தது இல்லடா, பிரத்யாருக்காகவே வாழ்ந்து பழகின குழந்தைடாவா. அவ இப்ப யாருக்காக பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்க? உன் தங்கை கோதைக்காகதான். ருக்குவோட அப்பா கோதையை திட்டினதுல கோதைக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல நல்லபடியா பிரசவம் ஆகணுமேன்னு வேண்டிட்டு தாண்டா தொட்டில் கட்டி. ராதிகா, ருக்கு கிட்ட சொல்லிடு, இந்த உலகமே எதிர்த்தாலும் அவ தான் எனக்கு பொண்டாட்டி. அத நீங்களே சொல்லிடுங்களேன். நான் எப்படி? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சீதா கிட்ட சொல்லி ருக்கு உடனே வர சொல்றேன். அத நீங்க சொல்லி கேட்டா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க சீதா வீட்டுக்கு போலாம். வாங்க. வாங்க கண்ணன். கண்ணப்பா, 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 டாக்டர், 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 கண்ணப்பனை காணோம். என்னையா சொல்ற? கண்ணப்பனை காணோம் டாக்டர். குளிப்பாட்டுறதுக்காக கூப்பிட போனேன், அங்க ரூம்ல காணோம் டாக்டர். இங்கதான் எங்க இருப்பான், போய் தேடியா? இல்ல டாக்டர், நேத்து நைட் நீங்களும் நான் தான் அவன ரூம்ல வச்சு போட்டுறோம். இப்ப காணோம் டாக்டர். யாரா திறந்து விட்டுருப்பாங்க. ஹோம் ஃபுல்லா தேடு. வார்ட் பாய்ஸ் எல்லாரும் இங்க வர சரி, சொல்லு. டாக்டர். போ. கண்ணப்பனை பாத்தியா? இல்லையே. கண்ணப்பனை காணோம், அவனை தேடியா? அப்படியா? சரி. கண்ணப்பனை பாத்தியா? இல்லையே, என்னாச்சு? ஆளை காணப்பா. எங்க போனா? எங்க போனான்னு தெரியல. இந்த பக்கம் போய் தேடு. கண்ணப்பா, கண்ணப்பா. குட் மார்னிங் குமார். சோமு, கண்ணப்பனை பாத்தியா? அவனை காணோம். ஏய், என்னடா சொல்ற? கண்ணப்பனை காணும்டா. நேத்து டியூட்டில இருந்தப்ப கண்ணப்ப இருந்தானடா. நேத்து நைட் நானும் டாக்டர் பார்க்க போது இருந்தாடா. காலையில பார்த்தா ரூம்ல ஆளை காணும்டா. நல்லா பாத்தியா? நல்லா பார்த்தேன்டா. ஏய், கண்ணப்பனை எங்கேயாவது பாத்தியா? நீ பாத்தியா? பாத்தியா? காணோம். எங்க தேடியும் கிடைக்கல. ஐயோ, சரி வாங்க டாக்டர்ட்ட சொல்லுவோம். வாங்கடா. எங்கயா எங்கயா எங்க என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம்? இதோட 3ஆவது தடவை எஸ்கேப் ஆயிருக்கான் கண்ணப்பன். ச்சே, பேஷண்ட்டுக்கு வர சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கீங்களா நீங்க? எனக்கு தெரியாது. இன்னும் 1 ஹவர்ல கண்ணப்பன் இங்க வந்தாகணும்.
யூனிஃபார்ம் போட்டிருந்தாலாவது யாராவது பார்த்து அவனை கொண்டு இங்க சேர்ப்பாங்க. ச்சே, அதுக்கு இப்ப வழி இல்லாம போயிடுச்சு. வேஷ்டி சட்டை வேற மாட்டி விட்டுட்டோம். இப்ப என்ன பண்றது? சார், கண்ணப்ப ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இங்கதான் பக்கத்துல எங்க சுத்திட்டு இருப்பான். சொல்லாதீங்க, போய் தேடுங்க. சரி சரிங்க சார். எஸ், சுந்தர் சார் இருக்காரா? நான் தான் பேசுறேன். சார், நான் தான் டாக்டர் முரளி பேசுறேன். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு சார். கண்ணப்ப இங்க இருந்து மிஸ் ஆயிட்டான் சார். தேட ஆரம்பிச்சிட்டேன் சார். என்ன டாக்டர், கண்ணப்பா முன்ன மாதிரி கூட இல்ல. கும்பகோணத்துலேருந்து வந்ததுலேருந்து அவன் மாறிட்டான், நீங்க தானே சொன்னீங்க. இப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டீங்களே டாக்டர். உங்களை நம்பித்தானே அவன் நான் விட்டுட்டு வந்தேன். சாரி சார், நம்மள மாத்தி மாத்தி ஒருத்தர் குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை சார். முதல்ல கண்ணப்பனை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். இதை இன்ஃபார்ம் பண்ண தான் சார் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நான் இப்போ அங்கே வரேன். விஜய் சார், நாயரை வர சொல்கிறேன். மாம்பழம் வரைக்கும் போயிருக்காரு. ஏதோ ஃபங்க்ஷனா, ஸ்வீட் ஆர்டர் பண்ணாங்க, சாம்பிள் எடுத்துட்டு போயிருக்காரு. சரி, நீ போய் உன் வேலையை பாரு. சரி சார். ஹலோ கண்ணா, நான் அப்பா பேசுகிறேன்டா. சொல்லுங்கப்பா. நீ எங்கே இருக்க? ராதிகா வீட்டில் தான். உடனே கிளம்பி கடைக்கு வா. என்னப்பா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம், நீ நேரம் வா, நான் விவரத்தெல்லாம் சொல்கிறேன். சரி, வந்துடுறேன்ப்பா. சீக்கிரமா வா, லேட் பண்ணிடாத. இல்லைப்பா, 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். அப்பா ஃபோன், அவசரமாக வர சொல்கிறா, நான் கிளம்புறேன். ருக்குவி வர சொல்லியாச்சு, அவளும் வந்துட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போங்களேன். இல்லை ராதிகா, அவசரமாக வர சொல்கிறார். என்ன விஷயம் தெரியல. 5 மினிட்ஸ் கண்ணன். ருக்கு வந்தவொடனே ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுங்களேன். ஆமா கண்ணன், நீங்க இல்லைன்னா ருக்கு ஏமாந்து போயிடுவா. நிச்சயமா ஏமாற மாட்டா. என் மனசில் ஒரு இடத்த நிரந்தரமாக அவளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுவா. எத்தனையோ தடவை நான் அவளை கோச்சிப்பேன், திட்டுவேன்னு தெரிஞ்சோம், தான் ஏமாந்து போய் திரும்பிடுவேன்னு தெரிஞ்சோம் என்னை வந்து பார்த்துட்டு போவா. ஆனால் இப்போ நான் அவளை ஏற்றுக்க போகிறேங்கிறத நீங்கள் 2 பேரும் அவளுக்கு சொல்கிறது அவளுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். நான் வெயிட் பண்ண முடியாத சூழ்நிலையை அவகிட்ட சொல்லுங்கள். நான் அவளை ஏற்றுக்க மாட்டேனா, அன்பா 4 வார்த்தை பேச மாட்டேனான்னு எதிர்பார்த்து ஏமாந்தவளுக்கு நிச்சயமாக இது ஏமாற்றமாக இருக்காது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவளை மீட் பண்ணுறேன். வரேன். இதத்தான் நேரங்கிறது. எல்லாம் சேர்ந்து வரும்போது ஏதாவது ஒரு தடங்கல் வருது. கண்ணன் சொன்ன மாதிரி இது தடங்களே இல்ல. இப்போ உலகத்திலே சந்தோஷமான ஆளுனா அது ருக்கு தான். தேங்க்ஸ் ராதிகா, கண்ணன் மனசை மாத்தினதுக்கு. நான் எங்க மாத்தினேன்? ஏற்கனவே அவர் மனசுக்குள்ள இருக்க ருக்குவை தட்டி வெளியே கொண்டு வந்து அவ இருக்கிறத காட்டின, அவ்வளவுதான். என்னோட அப்பா அம்மா வந்துட்டாங்க, நான் போறேன். ருக்கு வந்தா கண்ணன் சொன்ன விஷயத்த டீட்டெயிலா சொல்லி அவளுக்கு புரியவை. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு மேல வரேன். ஓகே. ஹலோ, என்னடா பரப்பிட்டியா? ஆன் த வேப்பா. சீக்கிரம் வாடா, நான் அர்ஜென்ட்டாக வெளியில் போனோம். 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்ப்பா. ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா நீங்கள் கிளம்புங்களேன். டேய், கேஷ் கவுண்டரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. நாயர் கூட வெளியில் போயிருக்கான். வந்துடுறேன்ப்பா.